மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணாலே போதுங்க. இந்த மருதாணி ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஹென்னா ஹேர் டையை அப்ளை பண்ணுற வேலையே இருக்காது. இந்த காலத்தில் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நரைமுடி வந்துடுது. நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை பக்கம் போகாமல் இந்த மாதிரி மருதாணி ஹேர் டையை நீங்கள் செய்து அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வெள்ளை முடி பிரச்சனையும் போகும், முடி கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்ற பிரச்சனையும் போயிடுங்க. நீங்கள் வெளியில் விற்கிற ஹேர் டையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கெமிக்கல் அதில் நிறைய இருக்கும். அதே டைமில் பக்கத்தில் இருக்கிற முடிகள் கூட வெள்ளையாக மாறிடுங்க. 4-5 வெள்ளை முடிகள் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தலை பூராவுமே வெள்ளை முடிகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சொல்கிற மெத்தடில் இந்த ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ மழை காலம் வந்துருச்சு, நம்மளால் ஹேர் டை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க, சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் செய்கிற இந்த மெத்தடில் ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு இலையை நம்ம எடுத்துருக்கோங்க. கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, இந்த ஓமவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்கங்க. இந்த ஓமவல்லி இலை நம்மளுடைய முடியை நல்லா கருப்பாக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்குங்க. அதேமாதிரி ஸ்கேல்ப்பை நல்லா இது ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுனால முடி பார்த்திங்கன்னா நல்லா கடகடகடன்னு வளர ஆரம்பிச்சிருங்க. இப்போது நான் இதை நல்லா கழுவிட்டு ஒரு 6-7 இலை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய முடி நல்லா திக்கா லாங்கா அடர்த்தியாக அதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இலைகளோட அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அடித்து பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் இல்லாத சுச்சுவேஷனில் நான் இந்த மாதிரி இடுக்கி வச்சு நான் இதில் இருக்கிற சாரை மட்டும் எடுக்க போகிறேங்க. இதில் இருக்கிற சாறு நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி முடி நல்லா கருகருன்னு மாற்றுறதுக்கு இந்த ஒரு இலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சளி பிடிக்காது. நம்ம மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணால் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எந்த காலத்தில் வேணாலும், மழை காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த இலையை பயன்படுத்தி நீங்கள் மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சளி தொந்தரவே இருக்காது. இப்போ பாருங்கள், இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சாறு மட்டுமே நம்மளுக்கு போதும். நம்ம புளிஞ்சு எடுத்தால் கூட போதும், ஓகேவா? இல்லை வடிகட்டி நல்லா திப்பிகள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஜூஸை சும்மாவே ஒரு கண்டிஷ்னராக கூட ஹேரில் அப்ளை பண்ணலாங்க. இது நிறையா செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் வச்சுட்டு டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த ஒரு இலையோட சாரை ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாசனையாகவும் இருக்கும். முடி நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கற்பூரவள்ளி வாசனை இருக்குது பாருங்கள், அது செம்மையாக இருக்கும். இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அது ஒரு இரும்பு கடாயில் அந்த சாரை சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஓகேவா? ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா சிம்முலையே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம டீத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய முடியோட கலரை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ முடி கருப்பாகுது இல்லையா, நம்மளுடைய வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகிறத அப்படியே ஒரு 30-40 நாளைக்கு அப்படியே முடியை கருப்பாகவே வச்சுக்கிறதுக்கு இந்த டீத்தூள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு நிறமியாக செயல்படும் இந்த டீத்தூள். இப்போ இதை நல்லா சுண்ட வைக்கணும். நம்ம ஊற்றின தண்ணி 1 டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா பாதிக்கு கம்மியாக வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். சிம்மிலே வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டீத்தூளோட எசன்ஸ் இந்த ஓமவல்லி சாரில் நல்லா இறங்கும். ரெண்டுமே நல்ல ஒரு நிறமியாக நம்மளுக்கு செயல்படும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா 100% கிடைக்கும். இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் அளவு ஹென்னா பவுடர் சேர்த்துக்கிறேன், மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. மருதாணி நம்மளுடைய முடியை ப்ரௌன் ஆக்கும் இல்லையா, இதில் நம்ம இன்னொரு பொடி சேர்க்க போகிறோம். அது 2 சேர்ந்துறதுனால நம்மளுக்கு முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குங்க. மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த இண்டிகோ பவுடர்
வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் இண்டிகோ பவுடர் வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. அரிப்போ இல்லை சளி தொந்தரவோ எதுவுமே இருக்காது. ஏன்னா சளி தொந்தரவுக்காக தான் நம்ம வந்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி இலை சேர்க்குறோம். அந்த ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை சேர்க்கறதுனால நம்மளுக்கு சளி தொந்தரவு இருக்காது. நம்ம எவ்வளவு மருதாணி போடுறோமோ அதுக்கு டபுளாக வந்து இண்டிகோ சேர்த்துக்கணும் எப்பயுமே. அதாவது இண்டிகோ வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருப்பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட அளவு தான் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். மருதாணியோட இந்த உரிப்பொடியோட அளவுகள் வந்து 1:2ன்ற விகிதத்தில் இருக்கணும். அதை ஞாபகமாக வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நிறைய வந்து நம்ம டிப்ஸ் சொல்லும்போது வீடியோவை நகர்த்தி பார்த்துடுறீங்க. உங்களுக்கு வந்து அதோட முழு பயனுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கரெக்டாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம செய்து வச்சோம் இல்லையா இந்த ஓமவல்லி கற்பூரவல்லி, அதோட சாறையும் டீ தூளையும் கலந்து நம்ம ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டிகாஷனை வடிகட்டிக்கோங்க. சூடாக இருந்தால் பரவாயில்லைங்க. ஏன்னா சூடாக வந்து இண்டிகோ பவுடரில் சேர்க்கும்போது சளி தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இண்டிகோ பவுடர்னால தலைவலி வருதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த மருதாணி ஹேர் டேனால் எந்த விதமான தலைவலி பிரச்சனையும் வரவே வராதுங்க. நல்லா சாரை வந்து நல்லா வந்து அழுத்தி எடுத்துக்கோங்க. பத்தலை, உங்களுக்கு வந்து டிகாஷன் பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஹென்னா ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கரெக்டான பதத்தில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹேரில் வந்து நல்லா பிடிக்கும். நீங்கள் கெட்டியாக வந்து ஹென்னா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஹென்னா ஹேர் டேவை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் ஹேரில் பிடிக்காது. அதே ரொம்ப தண்ணியாக வந்து நீங்கள் ஹேர் டேயை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஹென்னா ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அது வந்து உங்களுடைய முகத்துலலாம் வலிய ஆரம்பிச்சிடும். அதனால கரெக்டான பதத்தில் நீங்கள் ஹென்னா ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து கலக்கி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கலக்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட்டும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் நான் கலந்துக்கிறேன். கலந்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. உங்களுடைய டைம் கன்வீனியன்ட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி தான் கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 1 hour வந்து இந்த ஹென்னா ஹேர் டேயை அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். பாருங்கள், கரும் பச்சையில் இருக்கிறது நம்ம 1 hourக்கு அப்புறம் என்ன கலரில் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? கருன்னு வந்திருக்கு. இந்த கருமை தான் நம்மளுடைய முடியையும் நல்லா கருன்னு மாற்றி 30-40 நாளைக்கு முடி வந்து அப்படியே கருமையாகவே இருக்குங்க. வெள்ளை முடி எட்டி பார்க்கவே பார்க்காது. இதை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஹென்னா ஹேர் டே செம்மையாக ரிசல்ட்டு கொடுக்குங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரல் அப்படின்றதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வராது. இண்டிகோவில் வந்து நிறைய பேர் வந்து கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இண்டிகோ பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்காமல் இதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஹென்னா ஹேர் டேயை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஹென்னா ஹேர் டே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் எந்த விதமான அழுக்கும், ஸ்கேல்பில் எந்த விதமான அழுக்கும் இல்லாமல், எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ப்ரஷ் வச்சும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை கையிலேயே வந்து நீங்கள் நல்லா எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து அப்படியே வந்து ஒரு கவர் போட்டு நீங்கள் ஹேரை வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாளைக்கு எந்த விதமான முடிக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணாமல் 2 நாள் 3 நாள் கழித்து நீங்கள் ஹேர் டே ஆயிலோ இல்லை ஹேர் ஆயிலோ போட்டு ஹேரை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயில் வந்து அவுரி பொடியை வச்சு நான் செய்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்றது நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் டே அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் தலையில் எந்த விதமான ஒரு விஷயமும் செய்யாமல் நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். முடி எப்பயுமே கருமையாகவே இருக்குங்க. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். நம்மளுடைய சேனலில் ஹேர் டே ஆயில் வந்து நிறைய பொருட்கள் வச்சு செய்திருக்கோம். நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது அவுரி பொடியை வச்சு செஞ்ச ஒரு ஹேர் டே ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.